இந்த மீடியா விவாதங்களில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், அநியாயங்கள் இவற்றையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கேயோ யாருக்கிட்டேயோ அது போய் சேரும், அவர்களுடைய மனதை மாற்றும். இவங்கெல்லாம் யார், இவங்க எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு அப்பாவியாக அல்லது நியூட்ரலாக இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம். இப்போ சமீபத்தில் இந்த அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக தொடர்ச்சியாக டிவியில் விவாதங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விவாதம் நடக்கிறபோது நடந்த சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வில் அந்த விவாதத்தில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, திமுக சார்பாக தமிழன் பிரசன்னா, அதிமுக சார்பாக கல்யாண சுந்தரம், அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் அப்படிங்கிற பெயரில் செந்தில்வேல், அதுக்கப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் அல்லது அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேரில் சுமன் ஸ்ரீராமன். இவங்க ரெகுலராக இந்த டிவி டிபேட்லாம் இவங்க கலந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டிபேட்டை போயிட்டு இருக்கிற போது செந்தில்வேல் சுமன் ஸ்ரீராமன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது என்னன்னா, சுமன் ஸ்ரீராமனுக்கு இந்த அஜித்குமார் அப்படிங்கிற அந்த நபர் கொலையானதை விடவும் இந்த சம்பவத்தை, இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு செந்தில்வேல் சுமன் ஸ்ரீராமன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறார். அதற்கு சுமன் ஸ்ரீராமன் பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அப்படி அவர் பதில் சொல்ற போதே தொடர்ச்சியாக இந்த நெறியாளரும் செந்தில்வேலும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுமந்தை பதில் சொல்றதுக்கே விடுறதில்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நிறுத்தி சுமந்த் பதில் சொல்ல ஆரம்பிக்கிற போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அந்த நெறியாளர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, செந்தில்வேல் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, என்னென்னலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலா சுமந்த் பிளஸ் வெஸ் செந்தில் தான் இந்த பிரச்சனையே. ஆனா இந்த நெறியாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு குறுக்க பூந்து கத்துன்னு கத்துறாரு. அதில் தான் சுமந்த் என்ன பேசுகிறாருங்கிறதே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சுமந்த் ஸ்டூடியோவில் இல்லை. முதல்ல ஸ்டூடியோவில் இருந்தால் அது வேற. அவர் வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே கேட்கும். இங்கே யார் பேசிகிட்டு இருக்காங்க, யார் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் தாமதமாகத்தான் கேட்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேசிக்கிட்டே இருக்கார். இங்கே ஸ்டூடியோவில் இருக்கிற இந்த நெறியாளரும் செந்தில்வேலும் தான் அமைதியாக இருக்கணும். அதுவும் செந்தில்வேலை அமைதிப்படுத்துகிறேன் பேர் வழி அப்படின்னு இந்த நெறியாளர் தான் இங்கே பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் குறுக்க போது கட்டையை போட்டுட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இல்ல நீங்க கேள்வி கேட்டீங்க, வாய்ப்பு கொடுத்தேன், அவர் பேசிட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அனைத்தும் இதே மாதிரி தொலைபேசியில பேசி அனைத்தும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு நீங்க பேசிட்டீங்க, அவருக்கு பதில் சொல்லிட்டு வாய்ப்பு தரேன். சொல்லுங்க. இல்ல திமுக செய்தி தொடர்பாளர் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பத்திரிகையாளர் அனுமதிக்கவும் முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இல்லங்க, ஃபர்ஸ்ட் அதையே நான் क्वेश्चन பண்றேன். எப்படி பத்திரிகையாளர் கூப்பிடுறீங்க? ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையாக ஒரு கட்சிக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் எப்படி பத்திரிகையாளர் தான்? அவர் என்னவாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நீங்க தனிப்பட்ட முறையில் தேவா அப்படி இல்ல, இல்ல டாக்டர் தனிப்பட்ட முறையில் வெளியில வச்சுக்கலாம். இல்ல தனிப்பட்ட முறையில் மாத்திர வேண்டாம். சுமந்த் அவர் என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றத அவருடைய விருப்பம், அதை அங்கீகரிக்கிறோம். நீங்க அவருக்கு பெயிண்ட் பண்ண அனுமதிக்க முடியாது. ஒத்துழைப்பு கொடுங்க. இல்ல நான் பெயிண்ட் பண்ண அனுமதிக்க முடியாது, நான் மறுப்பு சொல்லிட்டேன். சுமந்த், மீடியா உங்க தப்புங்க, உங்க தப்பு. நான் மீடியாவை தான் சொல்றேன். இல்ல நீங்க ஒரு நாங்க கூப்பிடுறோம், நாங்க முடிவு பண்ணுவோம். சுமந்த், இல்ல சுமந்த் பத்திரிகையாளர் என்ற போர்வை டிஜிட்டல் மீடியா வெப்சைட் நடத்திட்டு இருக்காரு. தாக்குதல் இல்லைங்க சார். நீங்க விருந்தாளி அவசியம் இல்ல. மீடியா நடத்திட்டு இருக்காரு. இல்ல அவர் எங்களுடைய விருந்தாளி, நீங்களும் எங்களுடைய விருந்தாளி. இல்ல சுமந்த், இல்ல
தனிப்பட்ட முதலா போகுது, வேண்டாம். இல்ல தனிப்பட்ட முதலா போகுது. சுமன், தலைப்புக்கு வந்துருங்க. திராவிட செய்தி தொடர்பாளர் யாரும் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சுமன் சொல்கிறாரு. அங்கிருந்து தான் வந்து இந்த விவாதம் இன்னொரு கட்டத்தை நோக்கி போகுது. அதற்கு வந்து முதல்ல நெறியாளரே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த பக்கம் வந்து செந்தில்வேலும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு நெறியாளர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வந்து அவர் எதுக்கு பெயின் பண்ணுறீங்க? அவரை வந்து பெயின் பண்ணக்கூடாது, அவர் வந்து பத்திரிகையாளர் தான், அவர் தன்னை அப்படி தான் அழைச்சிக்கிறாரு, அதற்கு வந்து எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது, அவர் தன்னை என்னவாக அழைத்து கொள்ள வேண்டுமோ அது மாதிரி வந்து அவங்க அழைச்சிக்கலாம், அவர் வந்து பத்திரிகையாளர் தான் அப்படின்னு சுமந்து கூட சண்டைக்கு போயிட்டார். ஐயா, நீங்கள் வந்து நெறியாளர் அப்படிங்கிறதே இவர் மறந்துட்டார். மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இன்றைக்கி இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க எதற்காக வந்து திமுகவை சேர்ந்தவர் ஒருவர், காங்கிரஸை சேர்ந்தவர் ஒருவர், அதற்கப்புறம் திமுக ஆதரவு நிலைப்பாடுள்ள ஒரு பத்திரிகையாளர் இப்படிலாம் வந்து ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த ரேஷியோவே மாற்றணும். இப்போ இந்த ரேஷியோவில் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடுக்கு இன்றைக்கி தமிழன் பிரசன்னா பேசுகிறாரு, செந்தில்வேலு திமுக அதே ஆதரவு நிலைப்பாட்டில் தான் பேசுவார். அப்போ அவர் ஒரு 15 நிமிஷம் இவர் ஒரு 15 நிமிஷம் பேசினா என்ன ஆகும்? அரை மணி நேரம் ஆச்சு. அப்போ திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய வாய்ப்பு, அந்த நேரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதைத்தான் வந்து மீடியா இன்றைக்கி திட்டமிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு பத்திரிகையாளர், இவர் வந்து ஒரு நடுநிலையாளர் அப்படின்னு மீடியா சர்டிஃபை பண்ண ஒருத்தர் இங்கே வந்து உட்கார்ந்து திமுகவுக்கு ஆதரவு கருத்தையே எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு அப்பாவி பொதுமக்கள் இல்லை நடுநிலையான மக்கள் அவங்க என்னமா புரிஞ்சுக்குவாங்க? ஓ, இந்த பத்திரிகையாளர் சொல்கிறது தான் உண்மை போல இருக்குது அப்படின்னு அவங்க அந்த நெரேட்டிவை அந்த மக்கள்கிட்ட திணிக்கிற வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே நெறியாளர் உன்னுடைய வேலை என்ன? இது வந்து சுமந்துக்கும் செந்தில்வேலுக்கும் இடையில பிரச்சனை. அதை வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து தலையிடுறீங்க? ஃபஸ்ட்டு செந்தில்வேல் வந்து சுமந்தை ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறாரு, அதே மாதிரி சுமந்தும் வந்து செந்தில்வேலை காலவாரி விடுறாரு. இது வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் நெறியாளர் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் நெறியாளர் தலையிட்டு அவரை எப்படி அவர் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது போல் அழைத்துக் கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு. அதை நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அப்போ அவன் நாளைக்கு வந்து கலைஞர் செந்தில்வேல்னு போட்டுக்கிட்டா நீங்களும் அப்படி போட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி தானே. அது மட்டும் செய்ய மாட்டாங்க, வேறு எந்த பட்ட பேர் வேணாலும் போட்டுக்குவாங்க. ஆனால் இந்த பட்ட பேரெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியானது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ செந்தில்வேல் கொடுத்த பதிலுக்கு வருவோம். இந்த செந்தில்வேல் என்ன பதில் சொல்கிறாரு? துக்ளக் சோ மட்டும் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு வந்து துக்ளக் சோ அப்படின்னா யாருன்னே தெரியாது. அதிகபட்சம் போனால் அவருடைய சாதியை பற்றி மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அவர் திமுகவை எதிர்த்தார் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அவர் திமுகவை மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எல்லா கட்சி தலைவர்களையும் அவர் எதிர்த்திருக்கிறார். அது வந்து கொள்கை சார்ந்த விஷயம் இல்லை. எது சரி எது தவறு, யார் தவறு செய்தாலும் அதை விமர்சிக்கக்கூடிய நேர்மையும் தைரியமும் பத்திரிகையாளர் சோ ராமசாமி அவர்கள்ட்ட இருந்தது. அதனால தான் அவரை வந்து இன்று வரைக்கும் நிறைய பேர் வந்து தன்னுடைய குருநாதராக அவரை வச்சிருக்காங்க. அந்த நேர்மையும் அந்த தைரியமும் தான் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கணும். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவை யாருமே எதிர்த்து பேசக்கூடாது. யார் வந்து திமுகவை எதிர்த்து பேசினாலும் அவங்கெல்லாம் வந்து சங்கி. இப்போ இவர் கேட்குறாரு, பாஜகவுடைய கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்ட சோ ராமசாமி வந்து பத்திரிகையாளராக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் பாஜகவில் மட்டும் கிடையாது, அவர் அந்த கால அரசியல்வாதி. அங்கே மொராஜி தேசாயிலேருந்து காமராஜர்லேருந்து ராஜாஜிலேருந்து அத்தனை பேரையும் அவருக்கு தெரியும். கலைஞர் கருணாநிதியும் பார்த்தவர், எம்ஜிஆரையும் பார்த்தவர், ஜெயலலிதாவையும் பார்த்தவர். மோடியை முதல்ல முன்னிறுத்தினது வந்து சோ ராமசாமி தான். இத்தனை வருட அனுபவம் வாய்ந்த சோ ராமசாமி இவர் வந்து செந்தில்வேல் வந்து அவரோட ஒப்பிட்டுக்கிறார். அவர் மட்டும் சரியா அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரியல. நானும் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்கேங்க, அப்போ நான் வந்து பத்திரிகையாளர் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது டிஜிட்டல் மீடியா வச்சுருந்தா பத்திரிகையாளர்களா? இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு. நான் அது தெரியாமல் வந்து நானும் நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்குறேன், நான் வந்து அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கோங்க அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது செந்தில்வேல் வேறு சொல்லிட்டாரு. அதனால் அடுத்த இன்டர்வியூ பண்ணும்போதோ இல்லை அடுத்து என்னுடைய பெயர் போடும்போதோ பத்திரிகையாளர் மகாதேவன் அப்படின்னு தான் போடணும் அப்படின்னு கண்டிஷன் போடலான் இருக்கேன். அப்புறம் எப்படியா அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அப்புறம் செந்தில்வேல் பேசுனதை ஆதாரமாக கொடுத்துட வேண்டியதான். பாரியா, அவரும் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்காரு, நானும் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்கேன்.
அப்போது அவர் பத்திரிகையாளர்னா நான் மட்டும் யாரா அப்படின்னு நம்மளும் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம கொடுக்க போகிற இன்டர்வியூலாம் பத்திரிகையாளர் மகாதேவன் தான் பேர் போட்டுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம தலையெல்லாம் வேறு நரைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால முடிஞ்சால் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் இல்லையா, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா. டிஜிட்டல் மீடியா வச்சுருந்தா இப்படியெல்லாம் வந்து ஒரு அனுகூலம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ அதனால் வந்து செந்தில்வேல் சொன்னதை நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ செந்தில்வேல் போன்றவர்களை பத்திரிகையாளர் அப்படின்னு அழைப்பதே வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் பத்திரிகையாளர் கிடையாது அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த மாதிரி கலைஞரை பாராட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் திமுக சொம்பு அப்படின்னு. நான் வந்து அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்லை. போ, நாங்கெல்லாம் கரை வேட்டி கட்டாத திமுக காரங்க தான் கிட்டத்தட்ட. கரை வேட்டி கட்டாத திமுக காரங்க, நான் இவ்வளவு ஆதரிக்கல இவ்வளவு ஆதரிக்கிறேன், அதனால என்னை வந்து அண்டான்னு சொல்லு அப்படின்னு சொன்னதே செந்தில்வேல் தான். அவரே வந்து திமுக அண்டான்னு என்னை கூப்பிடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பத்திரிகையாளர்னு போடுறதுக்கு நீங்க யாரு? அதைத்தான் வந்து நம்ம நெறியாளர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். செந்தில்வேலை வந்து திமுக அண்டா அப்படின்னு சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்கெல்லாம் செல்லமாக கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேரை அவருக்கு வச்சுக்கிட்டது அவர் தான். அதனால் யாரும் வந்து இது வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவரே சொன்ன பேரைத்தான் நாங்கள்லாம் வந்து அவரை செல்லமாக நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவரே தன்னை திமுக அண்டா என்று சொல்லிக் கொள்வதால் அவரை பத்திரிகையாளர் என்று அழைக்காமல் திமுக அண்டா செந்தில்வேல் என்று பெயர் போடும்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிர்வாகங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.